அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 18ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா காக்கும் கரங்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1973ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி ஆட்சியில்தான் பெண் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். 22 பேருடன், அதாவது ஒரு துணை ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் மற்றும் 20 காவலர்களை கொண்ட அனைத்து மகளிர் காவல் படை தொடங்கப்பட்டது. தற்போது 27,000க்கும் அதிகமான தமிழ் பெண்கள் காவல் படையில் உள்ளனர். இந்திய அளவில் இது மிகப்பெரிய எண்ணிக்கை. தற்போது தமிழகத்தில் 43% சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் பெண்கள் தலைமை நிர்வாக பொறுப்புகளில் உள்ளனர் அப்படிங்கிற செய்தி. இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அரசோட ஒரு தற்போதைய அரசுக்கான முந்தைய அரசு, அதாவது தற்போது ஆண்டுட்டு இருக்க திமுக அரசு தான் இதுக்கு முன்னாடி காலத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்போது அது சார்ந்த கேள்விகளும் வருதாங்கன்னா ஆமாம் வருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் முதல்ல அந்த பெண் காவல் பிரிவு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது எப்போன்னு கேட்பாங்க. அது பின்னாலாம் 1990களில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த மகளிர் அப்படிங்கிற பிரிவு வந்து உருவாக்கப்பட்டது வந்து 1973ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. 22 பேரோட, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோட 20 காவலர்களை கொண்ட பிரிவாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 27,000க்கும் அதிகமான தமிழ் பெண்கள் உள்ளனர். இது வந்து இந்தியாவிலேயே அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக 43% பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கில் நிர்வாக பொறுப்பில், தலைமை பொறுப்பில் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இது போக கூடுதலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டு அரசு வேலைகளில் பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு வழங்க அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி வலியுறுத்தியதன் மூலம் துணை காவல் கண்காணிப்பாளர்களாக பெண்களை நேரடியாக தேர்வு செய்யவும் வழிவகுக்கப்பட்டது. அப்போது இந்த பெண்களுக்கான அந்த 30% இடஒதுக்கீடு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக தான் பெண்கள் வந்து டிஎஸ்பியாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 2 செய்தியும் முக்கியமாக பட்டுச்சு. ஸோ அதனால் இது பண்ணிருக்கேன். ஒன்று வந்து 1973 பெண்கள் காவல் பிரிவு அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. 1989 இந்த பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நேத்திக்கு செய்தியாக வந்தது, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவிசங்கர் பிரசாத், சசி தரூர், கனிமொழி உள்ளிட்ட 7 பேர் தலைமையில் எம்பி குழுவினர் வெளிநாடு பயணம். பிரிட்டன், ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு மே 23ஆம் தேதி செல்கின்றனர். பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு குறித்து அந்நாடுகளின் தலைவர்களிடம் விளக்கம் அளிக்கின்றனர் அப்படிங்கிற செய்தி. அதாவது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தான் குறித்து உலக நாடுகளின் தலைவர்களிடம் ஆதாரத்துடன் விளக்கும் விதமாக இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து வெளிநாடுக்கு செல்ல இருக்காங்க. ஸோ மற்ற நாடுகள் வந்து நம்மளை வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குழு அமைச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக இந்த குழுக்கள் வந்து போகிறாங்க. ஸோ எல்லாருமே அனுபவம் வாய்ந்த குழு தலைவராக தான் இருக்காங்க. இந்த குழுக்களோட ஒருங்கிணைப்பாளராக வந்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா கல்பனா சாவ்லா விருதுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவின் போது துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீர பெண்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் ரொக்க பரிசுடன் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கத்துடன் கூடிய கல்பனா சாவ்லா விருதை தமிழக அரசு வழங்குகிறது. இதன்படி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, அதாவது தமிழகத்தில் பிறந்தவராக இருக்கணும், 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், துணிச்சலான செயல்கள் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விருதுகள் வந்து நமக்கு கேள்விகளாக கேட்குறாங்க. ஆனால் அந்த விருதுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரசு வந்து விண்ணப்பங்களை வரவேற்கும். ஸோ அதில் யார் வந்து நல்லபடியாக வீரதீர செயல்களை செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசை வழங்குறாங்க. அப்போ இதே மாதிரி தான் எல்லா விருதுகளுமே ஃபஸ்ட்டு வந்து அரசு மக்கள்கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி விடுவாங்க. ஸோ அதன் மூலமாக அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர். இதில் பார்த்தீங்கன்னா
இது வீரதீர செய்தல் செஞ்சவங்க சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ அவங்கள சார்ந்தவங்க சிலர் வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமாக சிலருக்கு விருதும் கிடச்சிருக்கு. அப்போது கல்பனா சாவ்லா விருது வந்து தமிழ்நாடு அரசு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீரதீர பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான இது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம் ரொக்கத்துடன் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு கிரிட்டேரியா 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது. இப்போ விண்ணப்பம் வரவேற்கப்படுறா பின்னாளில் வந்து அது யார் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ படிச்சுக்கலாம். ஆனாலும் இந்த விருதுகளெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதை தான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎம் கிஷான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு நல்லாவே. இது விவசாயம் சார்ந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 4 மாதத்துக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் 3 தவணைகளாக வருடத்திற்கு ரூபாய் 6000 விவசாய இடுபொருட்கள் வாங்குவதற்காக விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஸ்கீம் வந்து 2019 கொடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வருஷத்துலேருந்து வருடத்திற்கு 6000 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2000. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, காஞ்சிபுரத்தில் இந்த ஆட்சியர் வந்து சிறப்பு முகாம் போடுறதுக்காக அழைப்பு விட்டுருக்காங்க. ஸோ பிஎம் கிஷான் அப்படிங்கிறது கிஷானாலே விவசாயம் சார்ந்த பெயர் தான். ஸோ அதனால் இது என்ன திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க, அந்த பிங்க் ஆட்டோ பற்றி தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. தலா 1 லட்சம் மானியத்துடன் 154 மகளிருக்கு ஆட்டோ அப்படிங்கிற செய்தி. இதுலேயும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஆட்டோக்களை வந்து 100% மகளிரே ஓட்டுவது மிகப்பெரிய தலைமை பண்பை பெற்றுத்தரும் மகளிர் உரிமை தொகை திட்டம். பாருங்கள், இதுவரைக்கும் 1,15 லட்சம் மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 700 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த திட்டம் அமௌண்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ பயனாளிகள் எவ்வளோ ரூபா கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தளவில் 1,15 லட்சம் மகளிர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற புள்ளி ஒருத்த சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயணத்தை பொறுத்தளவில் 700 கோடி பயணங்கள் ஆவரேஜாக ஒரு பெண்மணிக்கு வந்து 888 ரூபா சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஆட்டோ வந்து கடந்த மார்ச் 8ஆம் தேதி அப்படின்னா 2025 மார்ச் 8ஆம் தேதி தான் மகளிருக்கு 1 லட்ச ரூபாய் மானியத்துடன் கூடிய 75 பிங்க் ஆட்டோக்களை முதல்வர் திறந்து வச்சுருக்காங்க. இப்போ மார்ச் 8 பெண்கள் தினத்தன்று அந்த இது தொடங்கி வச்சுருக்காங்க 2025. அடுத்ததாக பாருங்கள், 2000ஆவது ஆண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என 9 வாரியங்களை உருவாக்கியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து 2000ஆவது ஆண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என 9 வாரியங்களை அமைத்தார். ஸோ 1999 அவர் தான் இருந்திருப்பார். இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அந்த 1999 தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ இது மாதிரி, அதாவது தற்போதைய அரசு முந்தைய ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பொறுத்துகளை தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி பேப்பரில் வரும்போது அப்பப்போ படிச்சுக்கிறது நல்லது. நான்கு மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அப்படிங்கிற செய்தி. இதில் மெயினாக என்னென்னா, அந்த கலைஞர் பல்கலைக்கழகம் வந்து எங்கே தொடங்க இருக்காங்க அப்படின்னா, கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவது குறித்த அந்த மசோதாவும் இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் வந்து எங்கே உருவாக்கப்பட இருக்குது அப்படின்னா, எந்த மாவட்டத்தில் அப்படின்னா அந்த கும்பகோணம் அப்படிங்கிறத போட்டுருங்க. அடுத்ததாக பாருங்கள், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை அப்படிங்கிற பேரில் நூல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க நேற்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில். ஸோ அந்த கல்விக் கொள்கையை பற்றி எழுதியிருக்காங்க. கல்விக் கொள்கையை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும், தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து பேசியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்எல்வி ராக்கெட்டு, இது வந்து இன்று அதிகாலை விண்ணில் செலுத்தப்பட்டது. இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து
ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. அடுத்து பாருங்கள், ஆங்கில மொழி திறனை மேம்படுத்த லெவல் அப் திட்டம் அப்படிங்கிறது. ஆங்கில மொழி திறனை மேம்படுத்த லெவல் அப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் திறன்கள் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் தேசிய அளவில் நடைபெறும் நாஸ், ACER போன்ற கற்றல் அடைவு ஆய்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மொழித்திறனில் தான் வந்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மொழித்திறன்களை மேம்படுத்த ஒரு புதிய முன்னெடுப்பாக லெவல் அப் என்னும் தன்னார்வ திட்டமும் அறிமுகம் செய்யப்படுகிறது. இதன் நோக்கமானது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆங்கில மொழி வாசித்தல், பேசுதல் மற்றும் எழுதுதல் ஆகியவற்றை அடிப்படையாக எளிதாக கற்றுக்கொள்ள வழி செய்யும். அப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறன்கள், ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது போக இப்போ லெவல் அப் அப்படிங்கிறது இங்கிலீஷை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஸ்கில்ஸுங்கிறது என்னென்ன பாடங்கள் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை உள்ளடக்கியது. இந்த ஸ்கில் அப்படிங்கிறது லெவல் அப் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படுது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து ஆங்கில மொழி வாசித்தலை கொண்டு வருது. இந்த பள்ளிக்கல்வி சார்ந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால் அது சார்ந்து எது வந்தாலும் படிச்சுருங்க. இங்கே ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ஒரு 2 நியூஸ் முக்கியமானது இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, இவர் பிரக்யானந்தா சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் பார்த்திங்கன்னா சாம்பியன் வென்ற பிரக்யானந்தா. இதற்கு வந்து முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நமக்கு எப்பயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் இந்தியா, அதாவது வெளிநாடுகளில் இந்தியா லெவலில் தமிழக வீரர்கள் வந்து பங்கேற்று அதன் மூலமாக பரிசு பெற்றதை முக்கியமாக நமக்கு கேள்விகளாக நிறைய வருது. ஸோ அந்த வகையில் செஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரக்யானந்தாவும் குகேஷ் அவர்களும் அடிக்கடி வந்து இந்த செஸ்ஸில் வந்து வேர்ல்டு லெவலில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வகையில் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் பிரக்யானந்தா. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கிராண்ட் செஸ் டூரின் ஒரு பகுதியான சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் தொடர் ருமேனியாவில் உள்ள புகாரெஸ்ட் அப்படிங்கிற நகரில் வந்து நடைபெற்று வந்தது. இதன் கடைசி மற்றும் 9வது சுற்று ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அமெரிக்காவின் லெவன் ஆரோனியுடன் மோதினார். இந்த ஆட்டம் டிராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக இவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இது என்ன லீக் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் பெட் கிளாசிக் அப்படிங்கிற செஸ் போட்டி. அதே மாதிரி நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து அவரோட ரெக்கார்டை அவரே வந்து முறியடிச்சிருக்காரு. என்னென்னா 90.3 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த நீரஜ் சோப்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது எங்கே நடந்த செய்யுது அப்படின்னா, புகழ்பெற்ற டைமண்ட் லீக்கின் ஒரு கட்ட தொடர் தோஹாவில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. இதில் வந்து ஆடவருக்கான ஈட்டி எறிதலில் ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் என்ற இந்திய நட்சத்திரமான நீரஜ் சோப்ரா 90.3 மீட்டர் தூரம் எறிந்து 2வது இடம் பிடித்து சாதனை படைத்தார். சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர் 90 மீட்டருக்கு மேல் ஈட்டியை எறிவது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன்னர் அவரது சொந்த மற்றும் தேசிய சாதனையான 89.94 மீட்டராக இருந்தது. இது அவரே வந்து முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி. ஸோ ஆசிய வீரர்களில் வந்து இவர் பதக்கம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பிரதமர் வந்து இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது அப்போ இந்திய லெவலில் அது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் வந்து இதுக்கு முன்னாடி 89.94 அப்படிங்கிறத சாதனையாக வச்சுருந்தார். அவரோட சாதனையை அவர்னே முறியடிச்சிருக்காரு. 90.3 எரிஞ்சு சாதனை முறியடிச்சிருக்காரு. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.